ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல காஃபி கேன் இன்வெஸ்டிங் பத்தி பார்க்க போறோம். காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இது ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டை குறைக்கிறதன் மூலம் லாங் பீரியட்ல வெல்த்தை காம்பவுண்ட் பண்றதுக்கு அனுமதித்து ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்றதை குறிக்குது. இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங் என்ற டெர்மினாலஜி 19th செஞ்சுரியில நடைமுறையில இருந்து உருவானது. மதிப்புமிக்க பொருட்களை காஃபி கேன்ல பாதுகாப்பாக பல ஆண்டுகளாக இல்லனா பல சகாப்தங்களாக தீண்டாமல் சேமிக்கும் முறையில இருந்து உருவானதுன்னு சொல்லலாம். காஃபி கேன் இன்வெஸ்டிங் உடைய முக்கியமான சாராம்சத்தை பார்க்கலாம். முதல்ல மைண்ட் செட் ஷிஃப்ட். இந்த இன்வெஸ்டிங்க்கு லாங் டேர்ம் ஹாரிசான் குறிப்பா 10+ இயர்ஸ் காம்பவுண்டிங் அதனுடைய வேலையை பண்றதுக்கு அனுமதிக்கணும். அடுத்தது போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்றது இல்லைனா மார்க்கெட் நாய்ஸ்க்கு ரியாக்ட் பண்றது போன்ற விஷயங்கள் இந்த இன்வெஸ்டிங்ல இருக்கக்கூடாது. ரெண்டாவதா குவான்டிட்டியை விட குவாலிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. ஓவர் டைவர்சிஃபிகேஷனை அவாய்ட் பண்ணி 10 to 15 ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸை மட்டும் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு போதுமானது. இந்த போர்ட்ஃபோலியோவில் செலக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியும் ப்ரூவன் காம்படிட்டிவ் அட்வான்டேஜோட அவங்களுடைய ஃபீல்டில் லீடராகவும் இருக்கணும். இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டாக்ஸை 2 கிரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். முதல்ல குவாலிட்டேட்டிவ், ரெண்டாவது குவான்டிடேட்டிவ் ஃபில்டர்ஸ். குவான்டிடேட்டிவ் ஃபில்டர்ஸில் முதல்ல ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான்றதை பார்க்கணும். இந்த ROCE-உடைய 10 இயர்ஸ் ஆவரேஜ் 15 to 20% அபவ்ன்றது அந்த நிறுவனம் கேபிட்டலை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அடுத்தது ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தில் கன்சிஸ்டன்ட் டாப் லைன், அதாவது ரெவென்யூ மற்றும் பாட்டம் லைன் நெட் ப்ராஃபிட் உடைய க்ரோத்தை ப்ரிஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் லோ ஆர் மேனேஜபிள் டெட் கொண்ட கம்பெனிஸ் டவுன் டர்ன்ல பெட்டரா சமாளிக்க கூடியதுங்கிறதுனால லோ டெட் லெவல் கொண்ட கம்பெனிஸ் சிறந்தது. கடைசியா இந்த குவான்டிடேட்டிவ் ஃபில்டர்ஸ்ல ஹை ஃப்ரீ கேஷ் ஃப்ளோயும் சேர்த்துக்கணும். இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்றது அந்த நிறுவனம் மூலதன செலவினங்களுக்கு பிறகும் சர்ப்ளஸ் கேஷை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்றத குறிக்குது. இப்படிப்பட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை அந்த கம்பெனி ரீஇன்வெஸ்ட் இல்லைனா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்னாகவும் கொடுக்கலாம். குவாலிட்டேட்டிவ் ஃபில்டர்ஸில் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டியில் விவேகமான கேபிட்டல் அலோகேஷனோட ஹிஸ்டாரிக்கலாக எத்திக்கல் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் சிறந்த மேனேஜ்மெண்ட் நடத்துபவர்களாகவும் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொண்ட பிஸ்னஸில் எந்த ஒரு என்ட்ரி பேரியர் இல்லாதவாறும் ஸ்ட்ராங் பிராண்ட் ஈக்விட்டி மற்றும் யூனிக் ஆஃபரிங்ஸ் கொண்டதையும் உறுதிப்படுத்தணும். அடுத்தது ஸ்கேலபிலிட்டி கீழே சிக்னிஃபிகண்ட் இன்க்ரிமெண்டல் காஸ்ட் இல்லாமல் வளரக்கூடிய பிஸ்னஸை ஆதரிக்கிறதையும் என்ஷூர் பண்ணிக்கணும். இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்கலாம். செக்டர் செலெக்ஷனில் க்ரோத் பொட்டன்ஷியல் கொண்ட இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுற வகையில் துறைகள் முழுவதிலும் டைவர்சிஃபை பண்ணுறதையும் உறுதிப்படுத்திக்கணும். செலக்ட் பண்ண ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஈக்குவலாக கேபிட்டல் அலோகேட் பண்ணுறது கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கை குறைக்க உதவுது. காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறதுல இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு பீரியாடிக் ரிவ்யூ. ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட் பில்ட் பண்ணுறதை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் பீரியாடிக் ரிவ்யூன்றது போர்ட்ஃபோலியோ ஒரிஜினல் க்ரைட்டீரியாவை மீட் பண்ணுறதுன்றதை என்ஷோர் பண்ண உதவுது. ரெவ்யூ பண்ணும்போது அந்த போர்ட்ஃபோலியோவுடைய பங்கின் பிஸ்னஸ் மாடல், அந்த கம்பெனி ஏதாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை ஃபேஸ் பண்ணாலோ இல்லை மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி மோசமடைஞ்சாலோ பங்கை விற்கிறது சிறந்தது. இந்த போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணும்போது நாம் அவாய்ட் பண்ண வேண்டிய காமன் மிஸ்டேக்ஸில் முதல்ல ட்ரேட் பண்ணக்கூடிய டெம்டேஷனை தவிர்க்கணும். ஃப்ரீக்வெண்ட் ட்ரேடிங்ன்றது டிரான்சாக்ஷன் காஸ்ட் மற்றும் டாக்ஸஸ் போன்ற இதர செலவுகளை ஏற்படுத்தி நெட் ரிட்டர்ன்ஸை ரெடியூஸ் பண்ணுது. அடுத்தது ட்ரெண்ட்ஸை சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் செய்கிறது. ஃபண்டமெண்டல் பேக்கிங் இல்லாமல் ஹாட் செக்டர்ஸ் மற்றும் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் செய்கிற மனநிலையை தவிர்க்கணும். மூணாவதா மார்க்கெட் வாலட்டாலிட்டிக்கு ரியாக்ட் பண்ணுறது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பிஸ்னஸ் உடைய ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை தவிர்த்து லாங் டேர்ம் ஸ்டோரியில் கவனம் செலுத்தணும். கடைசியாக எய்ம் பண்ணுற ரிட்டர்ன்ஸை ரியலிஸ்டிக் பேசிஸில் பிளான் பண்ணணும். காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட் வெல்த் கிரியேஷனை நோக்கமாக கொண்டிருக்கு, விரைவான ஆதாயங்கள் அதாவது கெயின்ஸை கிடையாது. மார்க்கெட் பெஞ்ச்மார்க்கோட கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் டேர்மில் போர்ட்ஃபோலியோ அண்டர் பெர்ஃபார்மன்ஸாக கூட செயல்படுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் சிறந்தது. காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு எந்தெந்த டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸை பயன்படுத்தலான்றதை பார்க்கலாம். ஸ்டாக் ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மெட்ரிக்ஸான ROCE, ரெவென்யூ க்ரோத் மற்றும் டெட் லெவல்ஸை ஃபில்டர் பண்ணி பங்குகளை தேர்ந்தெடுக்கலாம். ரெகுலராக ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி மற்றும் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸை ரெவ்யூ பண்ணலாம். அடுத்தது போர்ட்ஃபோலியோவை அன்னெசரி நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லைனா நாய்ஸ் இல்லாமல் ஆட்டோமேட் ட்ராக்கிங் செட்டப்பை கிரியேட் பண்ணலாம். காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது பர்சனல் ஃபினான்ஷியல் கோல்ஸோட அலைன் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ணுறது நம்மளுடைய செல்லிங் டெசிஷன்ஸை எப்போ எப்படி செயல்படுத்தணுன்றதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு முதல்ல லிக்விடிட்டி நீட்ஸை அசஸ் பண்ணணும். உங்களுக்கு அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு தேவையில்லாத மூலதனத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்.
ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் டவுன் டர்ன்ல டெம்பரவரி பேப்பர் லாசஸ்க்கும் கம்ஃபர்டபுளா இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எக்ஸிஸ்டிங்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்றோம்னா இந்த காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதுல ஒரு பார்ட்டா கண்டினியூ பண்ணலாம். உதாரணத்துக்கு இண்டெக்ஸ் ஃபண்டோட காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டை இணைச்சு டைவர்சிஃபை பண்ணலாம். எமர்ஜென்சி ஃபண்டை ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்கு வச்சுக்கலாம். காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை ஓவர் டைம்ல ரெவ்யூ பண்ணும்போது ஒரு சில கீ மெட்ரிக்ஸ்ல மானிட்டர் பண்ணணும். முதல்ல ஆர்ஓசி உடைய கன்சிஸ்டன்சியை பார்த்து கம்பெனி ஹை ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டை மெயின்டைன் பண்றாங்கன்றதை என்ஷூர் பண்ணிக்கணும். ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ்ல சேலஞ்சிங் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்லையும் சஸ்டைனபிள் growth உடைய சைன்ஸை கவனிக்கணும். டிவிடெண்ட் பாலிசியில கம்பெனிஸ் ஓவர் டைம்ல டிவிடெண்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது வலுவான கேஷ் ஃப்ளோவை எடுத்துக்காட்டுது. கம்பெனியுடைய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மற்றும் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ்ல ஏதாவது பொட்டன்ஷியல் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் அதாவது சாத்தியமான இடையூறுகள் பத்தி அப்டேட்டடா இருக்கிறது நல்லது. காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட் உடைய சக்சஸ்ஃபுல் பிராக்டிஷனர்ஸ் வாரன் பஃபட், சௌரவ் முகர்ஜி மற்றும் பீட்டர் லிஞ்ச் இவங்க எல்லாருடைய இந்த காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பத்திய காமன் பெர்செப்ஷன் லாங் டேர்மை ஃபோக்கஸ் பண்ணி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை மார்க்கெட்டை டைமிங் பண்ணாம காம்பவுண்டிங் எஃபெக்டை ட்ரஸ்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற சிம்பிள் டேர்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பிசினஸ்ல இன்வெஸ்ட் செய்யறது. இந்த போர்ட்ஃபோலியோடைய ஸ்டாக்ஸை எந்த காரணங்களுக்காக எப்படி எக்ஸிட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஸ்ட்ரக்சரல் டிக்ளைன். போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ண கம்பெனியுடைய பிசினஸ் மாடல் இனி சாத்தியம் இல்லை, இல்லைனா அவங்களுடைய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் டிஸப்பியர் ஆகுது போன்ற சூழ்நிலைகளில் எக்ஸிட் பண்ணலாம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ்ல குறிப்பிடத்தக்க கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இல்லைனா மேனேஜ்மெண்ட் ஷேர் ஹோல்டர் வேல்யூல கவனம் செலுத்துறது இழந்தாலும் எக்ஸிட் பண்ணலாம். கேபிட்டலை ரீஅலோகேட் பண்ணும்போது காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை விட சிறப்பாக ரீஅலைன் பண்ணக்கூடிய கட்டாய வாய்ப்பு இருந்தால் மட்டுமே ரீஅலோகேட் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த விதமான இன்வெஸ்டர்ஸ்க்கு சூட்டபுளா இருக்கும்னா லாங் டேர்ம்ல ஆக்டிவ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை மினிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு, ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச்சை விரும்பக்கூடிய பிகினர்ஸ்க்கு, ஃப்ரீக்வெண்ட் ட்ரேடிங்ல இருந்து மோர் பாசிவ் டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜிக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு பொருத்தமானதா அமையும். காஃபி கேன் இன்வெஸ்டிங் உடைய கீ டேக்அவேஸ்ன்னு சொல்லணும்னா காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது மோர் அபவுட் டிசிப்ளின் மற்றும் பேஷன்ஸோட சரியான பங்கை தேர்ந்தெடுக்கிறது. வலுவான மற்றும் ப்ரிடிக்டபிள் ஏர்னிங்ஸ் growth கொடுக்கக்கூடிய பிசினஸை ஐடென்டிஃபை பண்ணி ஷார்ட் டேர்ம் நாய்ஸை இக்னோர் பண்ணி குவாலிட்டி பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்றது. சுப்பீரியர் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை அச்சீவ் பண்ணி ஸ்டேபிளா நிலைநிறுத்தி வாங்கின ஸ்டாக்ஸை பல டெக்கேட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணி பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை எக்ஸ்பெனன்ஷியல் வெல்த் கிரியேட் பண்றதுக்கு அனுமதிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் நம்புறோம். மற்றொரு முக்கியமான தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.